பரந்தூர் விமான நிலையம் தாவேக்கு அரசு தந்த ட்விஸ்ட். திமுக எம்பியின் கேள்விக்கு மத்திய அரசு விளக்கம். பரந்தூர் விமான நிலையம் வராது என பலரும் நம்பிக்கொண்டிருக்கும் நிலையில் பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை நிறுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு எந்த கோரிக்கையும் வைக்கவில்லை என மத்திய அரசு விளக்கமளித்துள்ளது. திமுக மாநிலங்களவை எம்பி பி. வில்சன் ராஜ்யசபாவில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த மத்திய அரசு 2024ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் டிட்கோ மூலம் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க முடிவெடுத்து 10,500 கோடி ரூபாய் செலவில் முதல்கட்ட பணிகள் நடந்து வருகிறது. இதற்கான ஒப்புதல் கடந்த 2025 ஏப்ரல் மாதம் மத்திய அரசு வழங்கி பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரந்தூரில் விமான நிலையம் வராது என்றே தாவேக்கவினர் தேர்தலுக்கு முன்பு வரை கூறி வந்தனர். தேர்தல் முடிந்து முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேக்க அரசு ஆட்சிக்கு வந்த நிலையில் அது பற்றி அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை அரசு இதுவரை வெளியிடவில்லை. இதனால் அந்த பகுதியில் நிலம் வாங்கி போட்டவர்கள் பலர் கவலையடைந்தனர். அதே நேரம் விவசாயிகள் உற்சாகத்தில் இருக்கிறார்கள். வழக்கமான வாழ்க்கைக்கு பரந்தூர் மக்கள் போய்விட்டார்கள். இந்த சூழலில் நாடாளுமன்றத்தின் ராஜ்யசபாவில் திமுகவை சேர்ந்த எம்பி வில்சன் சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சருக்கு எழுப்பிய கேள்வியில் சென்னை பரந்தூரில் முன்மொழியப்பட்ட புதிய பசுமையான விமான நிலையத்தின் தற்போதைய முன்னேற்றம், கட்டம் வாரியான முன்னேற்றம், இதுவரை மதிப்பிடப்பட்ட மொத்த திட்ட செலவு, வரவு செலவு, திட்ட ஒதுக்கீடு மற்றும் நிறைவு செய்வதற்கான எதிர்பார்க்கப்படும் காலக்கெடு என்ன? முன்மொழியப்பட்ட பசுமைக்கள விமான நிலையத்தின் இடத்தை மாற்றுமாறு புதிய தமிழக அரசு மத்திய அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளதா? அப்படியாயின் அத்தகைய கோரிக்கையின் விவரங்கள், தேதி வாரியாக மற்றும் அதற்கான அரசின் பதில் என்ன? சென்னை, கோயம்புத்தூர், சேலம், திருச்சிராப்பள்ளி, மதுரை மற்றும் தூத்துக்குடி ஆகிய விமான நிலையங்களின் தற்போதைய விரிவாக்கம் மற்றும் மேம்பாட்டு பணிகளின் நிலை, திட்டம் வாரியான நிதி ஒதுக்கீடு, பணி மற்றும் நிதி சார்ந்த முன்னேற்றம், எதிர்பார்க்கப்படும் முடிவுறும் தேதி மற்றும் பிற தொடர்புடைய விவரங்களை சுட்டிக்காட்ட முடியுமா என்று கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் இணை அமைச்சர் முரளிதர் மோஹோல் கூறுகையில், பரந்தூரில் பன்னாட்டு பசுமைக்கள விமான நிலையத்தை அமைப்பதற்காக தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனத்திற்கு 7/4/2025 அன்று சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் கொள்கை அளவிலான ஒப்புதலை வழங்கியுள்ளது. செப்டம்பர் 2024 டிட்கோ சமர்ப்பித்த கொள்கை அளவிலான விண்ணப்பத்தின்படி முதல் கட்டத்திற்கான தோராயமான திட்ட செலவு 10,500 கோடி ரூபாய் ஆகும். 2008ஆம் ஆண்டின் பசுமைக்கள விமான நிலைய கொள்கையின்படி நிலம் கையகப்படுத்துதல், மறுவாழ்வு மற்றும் மறுசீரமைப்பு, நிதி திரட்டுதல், சுற்றுச்சூழல் அனுமதிகளை பெறுதல் உள்ளிட்ட பசுமைக்கள விமான நிலைய திட்டங்களை செயல்படுத்துவதற்கான பொறுப்பு சம்பந்தப்பட்ட விமான நிலைய உருவாக்குனர் அல்லது மாநில அரசிடமே உள்ளது. பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை நிறுத்த வேண்டும் என தமிழ்நாடு அரசு கோரிக்கை உள்ளதா என்றால் அதற்கு பதில் இல்லை. தற்போதைய விமான நிலையங்களை தரம் உயர்த்துவது, நவீனப்படுத்துவது என்பது ஒரு தொடர்ச்சியான செயல்பாடாகும். சென்னை, திருச்சிராப்பள்ளி மற்றும் கோயம்புத்தூரில் விமான நிலையங்களின் முக்கிய விரிவாக்க மற்றும் மேம்பாட்டு பணிகள், சென்னையில் தோராயமாக 81% பிசிக்கல் மற்றும் 71% நிதி முன்னேற்றத்துடன் 2,467 கோடி ரூபாய் செலவில் 2ஆம் கட்ட நவீனமயமாக்கல் பணி நடைபெறுகிறது. மழைநீர் வடிகால் மாற்றம், டெர்மினல் 1 புதுப்பித்தல் மற்றும் ஏர் சைடு உட்கட்டமைப்பு மேம்பாடு போன்ற கூடுதல் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. திருச்சிராப்பள்ளியில் தோராயமாக 76% பௌதீக மற்றும் 49% நிதி முன்னேற்றத்துடன் 80.17 கோடி ரூபாய் செலவில் புதிய ஏடிசி கோபுரம் மற்றும் தொழில்நுட்ப கூட பணிகள் நடைபெற்று வருகின்றன. கோயம்புத்தூரில் புதிதாக கையகப்படுத்தப்பட்ட நிலத்தில் 51.31 கோடி ரூபாய் செலவில் எல்லை சுவர் கட்டுதல் மற்றும் 13.71 கோடி ரூபாய் செலவில் தற்போது உள்ள டெர்மினல் கட்டிடத்தில் கூடுதல் மற்றும் மாற்றங்கள் செய்யும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. இவ்வாறு அமைச்சர் முரளிதர் மோஹோல் எழுத்துப்பூர்வமான பதிலில் கூறியுள்ளார்.